வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு காரசாரமான புளி ஊற்றாமல் வெண்டைக்காய் வதக்கல் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடணும். கொஞ்சம் கிரேவி இருந்தால் போதும். பாருங்கள், 1/4 கிலோ வெண்டைக்காய், 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா அரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு 3/4 டம்ளர் போல். அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வெண்டைக்காயை வதக்கின வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 அதே எண்ணெயில் வெந்தயம் 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகு உளுந்து போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு நான் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி முடித்தோன்னே இந்த வெண்டைக்காய் எடுத்து வச்ச வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதிலே மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சம் குழம்பு தூள் போட்டு நல்லா இதில் புளி சேர்க்கல. நான் புளி சேர்த்தா நமக்கு நிறையா குழம்பு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட போகணுன்னா இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் வெண்டைக்காய் வதக்கல். இது சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தயிர் சாதமும் வெண்டைக்காய் வதக்கல் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி தைப்பூசத்துக்கு 2வது நாள் நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இன்றைக்கி சும்மா சிம்பிளான விரத சாப்பாடு மாதிரி வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷங்க. யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.